நீங்க நல்லா இந்த ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே வெஜிடபிள்ஸை நிறைய வந்து கன்சியூம் வந்து பண்ணுவாங்க. ஏன் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சிலர், அதாவது யார் வெயிட் குறைகளையோ அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா வந்து இருக்கும். ஏன் இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்றதுனால எதனா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கா? இன்னும் சிலர் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்றதும் வந்து தெரியும், ஆனா வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல ஒரு 3 விஷயங்கள் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு. கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க யாருன்னா வெயிட் லாஸ் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணி என்னோட 30 days ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் யாரும் நம்ம சேனலை வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ரீசன் நம்பர் 1, நீங்க வெஜிடபிள்ஸ் மோஸ்டா எதை சாப்பிட்டீங்கனாலுமே சரி அதோட கேலரிஸ் வந்து கம்மியா தான் வரும், அதிகமா வராது. இதுக்கான மெயின் ரீசன் அதுல முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ட்டா புரோட்டீனும் ஃபேட்டும் வந்து கிடையாது. இஃப் சப்போஸ் நீங்க யாருன்னா சமைக்கும் போது இப்போ ஒரு காலிஃப்ளவர் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா காலிஃப்ளவரை நம்ம பொரியலா சாப்பிட்றது வந்து ஒண்ணு, அதே காலிஃப்ளவர் வந்து பக்கோடாவை வந்து போட்டு சாப்பிட்றது ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில்ஸை நீங்க யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ அதுல வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாகுமே தவிர்த்து மற்றபடி நார்மலாவே அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா புரோட்டீனும் ஃபேட்டும் வந்து அந்த அளவுக்கு ஆப்சென்டா தான் வந்து இருக்கும். ஸோ இதனாலேயே அதோட கேலரிஸ் வந்து கம்மியா வந்து இருக்கு. இது ஒரு ரீசன் இருந்தாலும் இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்ல மோஸ்ட்லி ஃபைபர் அப்படின்னு வரும்போது நம்ம பாடி ஃபைபரை வந்து ஜஸ்ட் யூஸ் மட்டும்தான் வந்து பண்ணும், அது நம்மளோட பாடி வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணாது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. ஸோ நீங்க நிறைய சாப்பிட்ற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல மஸ்ட் நீங்க ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வெஜிடபிள்ஸ். ஸோ மறக்காம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரீசன் நம்பர் 2, நம்ம எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிடும் போது அது ஃபுல்ஃபில்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இது பர்டிகுலரா நிறைய பேருக்கு எதை சாப்பிடும் போது கிடைக்கும் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடும் போது வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது கூட சரி சிலர் வந்து கேட்பாங்க, நான் 3 வேளையும் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டேனால வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலி 3 வேளை நீங்க ரைஸ் சாப்பிடுறது வந்து தப்பு கிடையாது, ஆனா எவ்வளவு குவான்டிட்டியில நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகுமா ஆகாதா அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க எதனா ஒரு விஷயங்கள் சாப்பிட்டு அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கணும், ஒரு திருப்தி வந்து கிடைக்கணும், வயிறு வந்து ஃபுல்லா ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மஸ்ட் உங்களோட ஃபுட்ல ஆட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வெஜிடபிள்ஸ். ஏன்னா வெஜிடபிள்ஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு சாப்பிட்ட ஃபுல்ஃபில்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு என்னமோ வந்து கஷ்டமா வந்திருக்கும், எப்படா இவ்வளவு வந்து சாப்பிடுறது அப்படின்னு. ஆனா நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து ஃபில்லிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ரீசன் நம்பர் 3, நீங்க டெய்லி பேசிஸ்ல ஸ்டூல் வந்து ப்ராப்பரா பாஸ் பண்ணல, அதாவது மோஷன் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெஜிடபிள்ஸை உங்களோட டயட்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஏன் இதுக்கும் நான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்றேன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான விஷயம் டெய்லி பேசிஸ்ல நம்ம வெயிட் வந்து செக் பண்ணணும். அப்படி வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும், இதுவே குறையல அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ நீங்க ஸ்டூல் வந்து ப்ராப்பரா பாஸ் பண்ணல அப்படின்னா அதுவுமே எக்ஸஸா உங்களோட உடம்புல வந்து இருக்கு அப்படின்றதுனால உங்களால கரெக்டான வெயிட்டை கண்டுபிடிக்கவே வந்து முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸ்டூல் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெயிட் வந்து இருக்கும், ஸ்டூல் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு வெயிட் வந்து இருக்கும். அவங்களே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க எதிரா கரெக்டான வெயிட் அப்படின்னு. இந்த மாதிரி எப்பனா வந்து நடந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஆனா சிலருக்கு எப்பயுமே வந்து நடந்துட்டே வந்திருக்கும், அவங்களால ப்ராப்பரா வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வெஜிடபிள்ஸை டெய்லி பேஸ்ல உங்களோட டயட்ல வந்து நீங்க ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நீங்க நல்லா வந்து ஸ்டூல் பாஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த மாதிரி வெயிட்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, ஈஸியா உங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்ன இந்த 3 விஷயங்களை தவிர்த்து இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட 30 days ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன்
இது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதில் நீங்களும் உங்களோட ஃபேமிலி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.